இன்றைய முக்கிய செய்திகள். ஊரடங்கை தாமதமாக அமல்படுத்தியதால் அதிகரித்த உயிரிழப்பு. மதவிழா தேர்தல் கூட்டங்கள் குறித்து நிபுணர்கள் குற்றச்சாட்டு. கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் தொடக்கம். பரிசோதனைகள் குறைக்கப்படாது என அமைச்சர் உறுதி. மார்க்கண்டேய நதியில் கர்நாடகம் தடுப்பணை கட்டிய விவகாரம். நடுவர் மன்றம் மூலம் தீர்வு காண தமிழக அரசு உறுதி. நீதிபதி ராஜன் குழு நியமனத்தை எதிர்ப்பது ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சி. உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு எதிரானதல்ல என்று தமிழக அரசு விளக்கம். வணக்கம். இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த மார்ச் மாதத்திலேயே ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தால் 1,00,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் குறைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 44,111 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 86 நாட்களுக்கு பிறகு மிக குறைந்த அளவாக 738 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 97 நாட்களுக்கு பிறகு 5 லட்சத்திற்கும் கீழாக குறைந்துள்ளது. தற்போது 4,95,533 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடன் இணைந்து பெருந்தொற்றியல் துறை பேராசிரியர் பிரம்மர் முகர்ஜி நடத்திய ஆய்வு முடிவுகளில் இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே மகாராஷ்டிரா, பஞ்சாப், சத்தீஸ்கர் மாநிலங்களில் பரவத் தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் பிரச்சாரங்கள், மத விழாக்கள், சமூக கூட்டங்கள் உள்ளிட்டவை பெருமளவில் நடைபெற்றதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தாமதமாக ஏப்ரல் 14ஆம் தேதிதான் மகாராஷ்டிராவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள நிபுணர்கள் அதற்குள் தொற்று பெருமளவில் பரவிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மார்ச் மாதத்திலேயே ஊரடங்கை அமல்படுத்தியிருந்தால் இந்திய அளவில் தினசரி தொற்று எண்ணிக்கை 20,000 இருந்து 49,000 வரை மட்டுமே இருந்திருக்கும் என்றும் 4,14,280 என்ற உச்சத்தை தொட்டிருக்காது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தாமதமாக ஊரடங்கை அமல்படுத்தியதால் 1,30,00,000 பேர் கூடுதலாக பாதிக்கப்பட்டு 1,10,000 பேர் உயிரிழக்க நேரிட்டதாகவும் இதனை தவிர்த்திருக்கலாம் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்தியாவில் கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் 34,46,00,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதில் கோவாக்சின் தடுப்பூசி 77.8% செயல்திறன் கொண்டது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடம் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கோரியுள்ள நிலையில் 3வது கட்ட பரிசோதனை முடிவுகளை அந்த நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியானது கொரோனா அறிகுறிகளுக்கு எதிராக 77.8%, கோவிட்-2 மற்றும் டெல்டா வகை தொற்றுக்கு எதிராக 65.2%, தீவிர கொரோனா தொற்று பாதிப்புக்கு எதிராக 93.4% செயல்திறன் கொண்டது என்றும் பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கான தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. இதையடுத்து தமிழகத்தில் சிறப்பு முகாம்கள் அமைத்து கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் கர்ப்பிணிகளுக்கான தடுப்பூசி முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் முன்னிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு உதயநிதி இன்று தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு மா சுப்பிரமணியன், மாநிலம் முழுவதும் இதுவரை 1.5 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தாலும், பாலூட்டும் தாய்மார்களாக இருந்தாலும், 18 வயது நிரம்பிய அனைத்து தரப்பினருக்குமான தடுப்பூசி போடும் பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொற்றின் அளவு குறைந்து கொண்டிருந்தாலும் RT-PCR பரிசோதனை செய்வதை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு இட்டிருக்கிற கட்டளை, அறிவுறுத்தல், அந்த எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சுமார் 6.5 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாக கூறிய திரு சுப்பிரமணியன், இந்த மாதத்திற்கான தொகுப்பாக 71 லட்சம் தடுப்பூசிகள் மத்திய அரசிடம் இருந்து படிப்படியாக வரவுள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். என்ன மாதிரி நீங்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கோங்க, எல்லாரும் தைரியமாக போட்டுக்கோங்க, பயப்படாதீங்க. இதனால எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. எல்லாரும் பயப்படாம நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டாதான் உங்களுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் குழந்தைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைக்காகவாவது நீங்கள் இந்த தடுப்பூசி போட்டே ஆகணும். எல்லாரும் போட்டுக்கோங்க. காலையிலே வந்து செக் பண்ணாங்க, பிபி செக் பண்ணாங்க, எல்லாமே செக் பண்ணி ஊசி போட்டுக்கிட்டோம். எல்லாரும் போட்டுக்கோங்க. எல்லாம் சுகாதாரமாக சுத்தமாக இருங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. கர்ப்பிணி பெண்ணுங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்க, செக் பண்ணி ஊசி போட்டுக்கோங்க.
இதனிடையே சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா புற நோயாளிகள் பிரிவு கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றை சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3வது அலையை தவிர்க்க அடுத்து வரும் மாதங்களில் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கொரோனா தொற்றால் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கையை குறைத்து காட்டவில்லை என கூறிய திரு ராதாகிருஷ்ணன், டெல்டா பிளஸ் மட்டுமின்றி அனைத்து வகையான தொற்று பரவலும் மாவட்ட வாரியாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மார்க்கண்டேய நதியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டியுள்ள பிரச்சினைக்கு நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. கர்நாடகத்தில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் பெண்ணையாற்றில் கலக்கும் மார்க்கண்டேய நதியின் குறுக்கே கோலார் அருகே யார்கோல் என்ற வனப்பகுதியில் கர்நாடகம் தடுப்பணை கட்டியுள்ளது. 414 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த அணையில் 0.5 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணையால் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கர் விளை நிலங்களும் குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்று, தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றை பயன்படுத்தி மார்க்கண்டேய நதியில் கர்நாடகா அணை கட்டியுள்ள நிலையில் இந்த அணை கட்டுவதை அதிமுக அரசு வேடிக்கை பார்த்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகா அணை கட்டும் பிரச்சினைக்கு தீர்வு காண நடுவர் மன்றத்தை விரைவில் அமைக்குமாறு மத்திய அரசுக்கு கடந்த மாதம் 29ஆம் தேதியே கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நடுவர் மன்றத்தை விரைவில் அமைக்க மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று கூறியுள்ள அவர், நடுவர் மன்றத்தின் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்துள்ளார். மார்க்கண்டேய நதியை சார்ந்துள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று திரு துரைமுருகன் உறுதியளித்துள்ளார். 1892ஆம் ஆண்டின் ஒப்பந்தத்தை கர்நாடக அரசு மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, அதிமுக அரசின் அலட்சிய போக்கால் தென்பெண்ணை ஆற்றிலும் காவிரியைப் போல உரிமையை பறிகொடுக்கும் சூழல் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தென்பெண்ணை நதிநீர் பிரச்சினையில் தீர்வு எட்டப்படவில்லை என்பதால் தீர்ப்பாயம் அமைப்பது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கலாம் என்று பேச்சுவார்த்தை குழு பரிந்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் ஓராண்டு காலம் திரு மோடி தலைமையிலான அரசு முடிவெடுக்காமல் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமையை தட்டிப்பறித்து நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை நீர்த்து போகச் செய்த மத்திய அரசு தென்பெண்ணை ஆற்று சிக்கலிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்துள்ளதாக திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நீட் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நீதிபதி திரு A.K. ராஜன் குழுவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சி என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. நீட் தேர்வினால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நீதிபதி திரு A.K. ராஜன் குழுவை எதிர்த்து தமிழக பாஜக பொதுச் செயலாளர் திரு கரூர் நாகராஜன் தொடர்ந்த வழக்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்தும் மாணவர்கள் பெற்றோர்கள் குறைகளை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் மக்கள் நலன் சார்ந்த அரசாக இந்த குழுவை அமைத்துள்ளதாகவும் அதை எதிர்ப்பது என்ற பெயரில் நல்லாட்சி வழங்கும் அதிகாரத்தில் தலையிடும் வகையில் மனுதாரர் வழக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி திரு ராஜன் குழு நியமனத்தில் அரசியல் சாசனத்தின் எந்த அடிப்படையும் மீறப்படவில்லை என்றும் மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள தமிழக அரசு, கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்கள் எழுப்பியுள்ள பிரச்சினை குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்ததை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கு ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சி என்று கூறியுள்ளது. மருத்துவ படிப்பில் அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்யவும் அரசு பள்ளி மற்றும் தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதை ஆராய மட்டுமே இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதால் இது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுகளுக்கு எதிரானது என்று கூற முடியாது என்று கூறியுள்ள தமிழக அரசு, நீதிபதி திரு A.K. ராஜன் குழு இன்னும் அறிக்கையே அளிக்காத போது மனுதாரர் யூகத்தின் அடிப்படையில் வெறும் விளம்பரத்திற்காக தொடர்ந்துள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பதில் மனுவில் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்தும் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து உயர்ந்து வருகிறது. தேனி மாவட்டம் கம்பம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் 101 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை திண்டுக்கல்லில் 100 ரூபாய் 3 காசுகளாக உள்ளது. பெட்ரோல் மட்டுமின்றி டீசலும் விலை உயர்ந்து வருவதால் டிராக்டர், வாடகை வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலரும் செலவை சமாளிக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தனர். வரி கொண்டு வரணும்னால ஒரு நாளைக்கு 50 ரூபாய் ஏற்றிக்கிற என் முடிவு எவ்வளோ நிற்கும். எலெக்ஷன் வரைக்கும் 90 ரூபா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு ஏரிக்கை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட்டோம்னா நாங்கள் 1 ஏக்கர் தான் ஓட்ட முடியுற நிலைமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் போச்சுன்னா நாங்கள்லாம் மாட்டு வண்டியை தான் முடிச்சு பற்ற வேண்டியிருக்கோம். வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல, அசலும் கட்ட முடியல. ஓடுனாலும் ஓடாட்டாலும் இன்சூரன்ஸ் கட்டணுங்க.
இப்போ இது போக டோல்கேட்டுக்கு நாங்கள் 150 ரூபா மதுரைக்கு போனோம்னா நாங்கள் கடந்து கொடுக்கணும், ரிங் ரோட்டையும் சேர்த்து. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அன்றாடம் பிழப்புக்கு வருமானம் ஒரு டெய்லி ஒரு 300-400 கிடைக்க கூட சிரமமாக இருக்குது. பெட்ரோல் டீசலில் குறைக்கலைன்னா எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குரிய, வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் மோட்டார் தொழில் இன்றைக்கி இருக்குயா. நாளுக்கு நாள் கட்டுப்பாடின்றி உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுக்கோட்டையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இருசக்கர வாகனத்திற்கு மாலை அணிவித்து தாரை தப்பட்டை அடித்து இறுதிச் சடங்கு செய்யும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனாவால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நிலையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணிகள் மீண்டும் வேகம் எடுத்ததை அடுத்து அதனை செலுத்திக் கொள்ள ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த மாத இறுதியில் தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து பல இடங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. மத்திய அரசிடம் இருந்து போதுமான தடுப்பூசிகள் வந்ததை அடுத்து பல இடங்களில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. மேட்டுப்பாளையம் பகுதியில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் பற்றாக்குறையை போக்க மையங்களுக்கு கூடுதல் டோஸ்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். ஒரு வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் இன்ஜெக்ஷன் போட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. எங்கே நாங்கள் வெளியே போகிறக்கும் பயமாக இருக்குது. கை குழந்தையும் நாங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். வெடியாக குழந்தைகளை விட்டுட்டு நாங்கள் லைனில் நின்னும் எங்களுக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு ஒரு 500 டோஸாவது வர்ற அளவுக்கு மகாதேவபுரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம். சேலத்தில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள பள்ளி, கல்லூரிகளில் 3 நாட்களுக்கு பின் தடுப்பூசி போடப்பட்டதை அடுத்து ஏராளமானோர் நள்ளிரவு முதலே காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஈரோட்டில் பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் அமர்ந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இனி வருவது செய்தி துளிகள். உயிரிழப்புகளில் இருந்து 98% கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சண்டிகரில் காவலர்களிடையே நடத்தப்பட்ட ஆய்வில் தடுப்பூசி 2 டோஸ் போட்டுக் கொண்டவர்களில் 98%, 1 டோஸ் போட்டுக் கொண்டவர்களில் 92% பாதுகாப்பாக உள்ளது தெரியவந்திருப்பதாக நிதி ஆயோக் உறுப்பினர் திரு வி.கே. பால் தெரிவித்துள்ளார். நியாய விலைக் கடைகளில் தரமான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோட்டையில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வு மேற்கொண்ட அவர் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களின் தரத்தினை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். குடும்ப அட்டைகள் கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கு கால தாமதமின்றி குடும்ப அட்டைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் திரு மணிகண்டனை காவலில் எடுத்துள்ள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகைக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக கூறப்படும் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்ற போலீசார் மதுரைக்கும் அழைத்துச் சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். திருச்சியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பிஷப் ஹீபர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பால் சந்திரமோகன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி தமிமுனிஷா தெரிவித்துள்ளார். மாணவிகளின் புகாரில் உண்மைத்தன்மை இருப்பதாக கூறிய அவர் மாணவிகள் அச்சமின்றி புகார் அளிக்கலாம் என கூறினார். பத்மசேஷாத்ரி பள்ளியின் கராத்தே மாஸ்டர் கெபிராஜை மேலும் ஒரு பாலியல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் மீது கனடாவில் வசிக்கும் பெண் ஒருவர் புகார் அளித்ததை அடுத்து 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கெபிராஜ் மீது புகார்கள் குவிவதால் அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் என்றும் போலீசார் கூறினர். கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கண்டிப்பாக கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். சென்னை திருவொற்றியூரில் உள்ள பூலோக கைலாயம் எனப்படும் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் அவர் தரிசனம் செய்தார். நமக்காக கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் நமக்கு அருள் புரிவார்கள். ஆனால் கோயிலில் கூட எல்லோருமே அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இறைவனை கும்பிடும் போதும் சமூக இடைவெளி விட்டு வெளியே வந்தவுடனே கைகளை சானிடைசர் போட்டு சுத்தம் செய்து, இல்லைன்னா கைகளை கழுவி மாஸ்க் போட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே போகும்போது சில பேர் மாஸ்க் எடுத்துடுறாங்க. தமிழகம் முழுவதும் திருக்கோயில்களில் தமிழ் வழியில் கருவறை பூஜை நடத்த சட்டம் இயற்ற கோரி தஞ்சையில் தெய்வ தமிழ் பேரவையினர் அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு பே மணியரசன் தலைமையில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருவறை பூசை, வேள்வி, குடமுழுக்கு
அனைத்தும் தமிழ் மந்திரங்களை சொல்லித்தான் நடத்த வேண்டும். சமஸ்கிருதத்தை சொல்லி நடத்தக்கூடாது. பூசை என்று அர்ச்சனை செய்ய மக்கள் வந்தால் தமிழில்தான் கருவறை பூசை நடத்த வேண்டும். யாராவது விரும்பி சமஸ்கிருதத்தில் செய்யுங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு மட்டுமே சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரிலும் தெய்வ தமிழ் பேரவையினர் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிக்கிம் மலைப்பகுதியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி 3000 அடி பள்ளத்தில் வாகனம் விழுந்ததில் உயிரிழந்த திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள திண்ணியம் கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் தேவானந்தின் உடல் சொந்த ஊரில் இன்று ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் கோரிக்கை வைத்து உடலை கொண்டுவர ஏற்பாடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா மற்றும் அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக 3000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் 2000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். திருத்தணி அடுத்த முருகூர் கிராமத்தில் சூறாவளியுடன் பெய்த கனமழையால் 100 ஆண்டு பழமையான ஆலமரம் முறிந்து விழுந்தது. இதனால் திருத்தணி சோளிங்கர் இடையே வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 75 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற நாகை விசைப்படகு மீனவர்கள் போதிய மீன்கள் சிக்காததால் 3 நாட்களிலேயே ஏமாற்றத்துடன் கரைக்கு திரும்பினர். 3 மாதம் கழிச்சு தான் போட்டை எடுத்தோம். 3 மாதம் கழிச்சு எடுத்து ஒவ்வொருத்தர் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் செலவு பண்ணி போட்டு எடுத்துகிட்டு போனது. எடுத்து 2 நாள்லேயே அங்கே கடலில் ஒன்றுமே இல்லை. அங்கே நம்ம எல்லையில் ஸ்ரீலங்கா பிரச்சனை வேறு போட்டு அதையும் விரட்டி விட்டாங்க. ஒரு போட்டு அங்கே தொழில் பார்க்க முடியல. எல்லா போட்டுக்கும் அனைத்து போட்டுக்குமே கடன். போட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் எடுத்த போட்டு 3 நாளே திரும்பி வந்தாச்சு. அதிகபட்சமாக கடனாக தான் வந்து போட்டு கட்டி போட்டுருக்கு. மீன்களின் வரத்து குறைந்ததால் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 35,880 ரூபாயாகவும் 1 கிராம் 4,485 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 74 ரூபாய் 90 காசுகளாக உள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் சஞ்சய் ஒரு போட்டிக்காக மட்டும் முட்டை ஓட்டில் ஓவியம் வரைந்தவர். காகிதத்திலேயே ஓவியம் வரைந்து வந்த அவர் ஊரடங்கு காலத்தில் முட்டை ஓடுகளை வீணாக்காமல் பல்வேறு கார்ட்டூன் கதாபாத்திரங்களை வரைந்து நாட்களை பயனுள்ளதாக்கி இருக்கிறார். இந்த லாக்டவுனில் எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. கிரவுண்டுக்கும் போக முடியாது விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் எக் சாப்பிடுங்க, அது மாதிரி நிறையா அந்த கொரோனானால ஹெல்த்தியாக அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் அந்த எக்கில் சாப்பிட்டு மீதி அந்த ஓடை மட்டும் நான் அதில் வரைய ஆரம்பித்தேன். இது வரைக்கும் 100க்கு மேலே வரைஞ்சிருக்கேன். பள்ளி திறந்த பிறகு ஓவிய கண்காட்சி நடத்த வேண்டும் என்பது இந்த மாணவரின் ஆசை. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கரோனா 2வது அலையை கட்டுப்படுத்த மார்ச் மாதத்திலேயே ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மார்க்கண்டேய நதியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டியுள்ள பிரச்சினைக்கு நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. நீட் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நீதிபதி AK ராஜன் குழுவுக்கு எதிரான வழக்கு ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சி என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.